உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா, பிரபுதேவா சார் நடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல. ஆனா, அவர் பாடி வச்சு மத்த 4, 5 ஹீரோயின்ஸ் நல்லா இருந்தது. ஜென்ட்ஸ் எல்லாம் காமெடி பண்ணாம ஹீரோயின்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் பியூட்டியா இருந்தது. சில சீன் போர் அடிச்சாலுமே அவங்கள பார்க்கும்போது ஆஹா! ஓ நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தான் பார்க்கன்னு தெரியலன்னு சொன்னார். ஹீரோயின் எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க ப்ரோ, அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் மட்டும் தான் ப்ரோ இது படத்தில். மேக்ஸிமம் ஒரு 12-15 வந்திருக்கும் பாட்டு மட்டும். பார்க்கலாம். நல்லா இருக்குது, பார்க்கலாம். எல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம். இது எப்படின்னா, அந்த மகளிர் மட்டும் படத்தில் நாகேஷ் பண்ணியிருப்பாரு, செத்த பணமாக நடிச்சிருப்பாரு. அது வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும் படத்தில். அதுவே நல்லா சிரிப்பாக இருந்தது. இது படம் ஃபுல்லாகவே செத்த பணமாக தான் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. அவரோட இன்புட்டே இருக்காது பணமா இருந்தா, ஆனா எப்படி அது காமெடி அவுட் புட் ஆயிருக்கு. இல்லை, அவங்க காமெடி வந்து பிரபுதேவா சாரோட அவரை வச்சு அந்த 4 லேடிஸ் அங்கே பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணது நல்லா இருந்துச்சு. அது மனோனா அவங்கள எப்படி பண்ணிருக்காங்க? மடனா நல்லா பண்ணியிருக்காங்க. அபிராமி இன்னும் 2 பேர் இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி சாங்ஸ்லாம் எப்படி இருந்தது? சூப்பராக இருக்குது. அந்த போலீஸ்காரன் சாங்லாம் தேட்டரில் பயங்கரமான கிளாப்ஸு விசிலு, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அந்த சாங்கெல்லாம் சாங்கே கேட்க முடியல, அந்தளவுக்கு கிளாப்ஸு விசிலாக இருந்தது தேட்டரில். காமெடிலாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நல்லா இருக்குது காமெடி. ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மூவி. ரொம்ப சவுண்ட் இல்லாமல் இது இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஒரு ஜாலியாக பார்க்கலாம், லவர்ஸோடு வந்தால் மஜாவாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்தால் கலகலப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். டபுள் மீனிங்ஸ்லாம் இருக்கா படத்துல? காமெடி அந்த மாதிரி அது எதுவுமே கிடையாதுங்க, ஃபேமிலியோடு பார்க்கலாம். டபுள் மீனிங்கிறது எதுவுமே இல்லை. இந்த சாங் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அதுவே மியூட் போட்டாங்க. சில இது வார்த்தைகள்லாம் மியூட் போட்டாங்க தேட்டரில். ஃபேமிலியோடு வரலாம், நம்பி வரலாம், ஜாலியாக போகலாம், கலகலப்பாக இருக்குது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்ச மாதிரி இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. படம் நல்லா இருந்தது. பிரபுதேவா எப்படி பண்ணியிருக்காரு? என்ன கதை? கதையெல்லாம் சொல்ல எனக்கு என்ன மாதிரி கதை? இல்லை, அது சும்மா ஜாலியாக போகுதுங்க. அது கதையெல்லாம் சொல்ல முடியாது. நல்லா ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணிருக்கோம், ஒரு மாதிரி ஜாலியாக ட்ராவல் ஆகுது. அப்படிதான் படம். படத்துல பிரபுதேவா ஒரு டெட் பாடியா நடிச்சிருக்காரு. ஆமாம், அதான் ஃபுல்லாக படமே. காமெடினா எப்படி அவர்? ஏன்னா அவர் எப்பவுமே டயலாக்ஸ் டெலிவரி அதெல்லாம் இருக்கும். இந்த படத்துல எதுவுமே இல்லாம ஆமாம், எதுவுமே இல்லை, பரவாயில்ல. அதான் நல்லா காமெடியாக தான் அவர் பார்க்க, அந்த பாடி லாங்குவேஜே நல்லா காட்டியிருக்காரு, நல்லா இருந்தது. படத்துல அந்த கேர்ள்ஸ் தான் கொண்டு போகிறாங்க. 4 ஹீரோயின்ஸ் அந்த தான் அவங்க தான் நல்லா கொண்டு போவாங்க. அபிராமி மேடம் ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பார்க்குறோம் ஸ்க்ரீனில். எப்படி நடிச்சிருக்காங்க? அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. எனக்கு ஸ்பெஷலாக அபிராமி மேடம் தான் ரொம்ப பிடிச்சி. இவ்வளோ நாள் கழிச்சு வந்து கூட நல்லா எங்காக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. படத்துல காமெடி சீன்ஸ்லாம் எவ்வளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நான் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு தான் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஒரு சீனில் சிரிப்பு வந்துச்சு. சிரிப்பு வரலன்னு சொல்லலாம், போர் அடிக்கல. அந்த மாதிரி ரொம்ப கடியாலாம் இல்லாமல் ஓகேவாக தான் போச்சு. படத்துல சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரே ஒரு சாங் தான் இருந்தது. ஒரு சாங்லாம் ஸ்டோரியோட போன மாதிரி இருந்தது. அது ஒரு சாங் மட்டும் அந்த நல்லா இருந்தது. அந்த சாங் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, அதெல்லாம் எப்படி இருந்தது? நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க தான் மெயினாக, அந்த ஹீரோயினிஸ் தான் நல்லா மெயினாக அவங்க தான். அப்படி தான் அவங்களோட தான் ட்ராவல் ஆகுதே படம். ஓகேங்க, நல்லா இருந்ததுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப காமெடியாக இருக்குது படம். இது மாதிரி படம் இருந்தால் ஃபேமிலியோட பார்க்கலாம். பிரபுதேவா எப்படி பண்ணியிருக்காரு? பிரபுதேவா சூப்பர்ண்ணா. அதுவும் டெட் பாடியாக நடித்தது பெரிய விஷயம் தான். ஆனால் மியூசிக்கு வேற லெவல்ண்ணா. அஸ்வின் விநாயகமூர்த்தி இப்படி காமெடி படத்துக்கு மியூசிக் அருமையாக போட்டிருக்காரு. 2 பாட்டுமே செம்மையாக ஹிட்டாக இருக்குது. ஓகே, பிரபுதேவா ஒரு பணமாக நடிச்சிருக்காரு. ஆமாம், பெரிய விஷயம். ஆல்ரெடி ஒரு சின்ன போர்ஷன் வர, இது பெருசாகவே ஃபுல்லாக வர மாதிரி. ஆமாண்ணா, இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைம் பாஸாக இருந்துச்சு. படம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபேமிலியாக பார்க்கறதுக்கு ஒரு அருமையான படம்ண்ணா. இது ஜாலியாக ஜிம்கான படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக லாஜிக்கெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இதில் வந்து ஒரு 4 பொண்ணுங்க வந்து பிரபுதேவா கூட சுற்றுறாங்க. பிரபுதேவா வந்து ஒரு டெட் பாடியாக இருக்கார். இதை வச்சுட்டு நிறைய காமெடியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசாலும் நீங்கள் லாஜிக்கெல்லாம் பார்க்க தேவையில்ல. அதே மாதிரி ஓப்பனிங்கில் ஒரு சாங் வருது. அந்த சாங் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சாங் மாதிரி ஒரு லேட் 90ஸில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ என்னடா படம் கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குமோன்னு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் படம் அந்த மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி போலீஸ்காரன் அந்த சாங் இருக்குல்ல, அந்த சாங் லிரிக்ஸு என்னங்கிறது ஊருக்கே தெரியும். ஆனால் அதை எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு சென்சார் கட்டில் மியூட் கொடுத்துருக்காங்க. அது காமிக்கும் போது அந்த வார்த்தையை அவங்க ஹைலைட் பண்ணி காமிக்கும் போது தான் இருக்குது. அது மியூட் கொடுத்ததும் கொஞ்சம் அர்த்தம் இல்லாமல் இருக்குது. படத்தில் ஆல்ரெடி மகளிர் மட்டும்னு ஒரு படத்தில் ஒரு சின்ன ஒரு எடுத்து தான் படமாகவே பண்ண மாதிரி இருக்குது. இதில் அந்த டெட் பாடி வச்சு பண்ணுற சீன்ஸு. ஸோ அது எப்படி நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, எப்படி இருக்கும்? இல்லை, படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அதாவது படம் வந்து ஒரு கதை மாதிரி டோட்டலாக ஒரு ட்ராவல் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ராவல் இல்லாமல் போகும்போது தான் உங்களுக்கு இந்த போர்லாம் நிற்கும். நிறைய ட்ராவல் இருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு சில காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஒரு சில காமெடி சுமாராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலனாலும் உங்களுக்கு அடுத்தடுத்தது போகும்போது உங்களுக்கு வந்து எங்கேயுமே லேக் இல்லை. கதை வந்து நெக்ஸ்ட்னு போகுது.
ஃபுல்லாக வந்து நல்லா பார்க்கலாம் படத்தை. நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஆமா. அந்த யாரை நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த அவங்க போர்ஷன்லாம்? ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணது மடோனா தான். ஏன்னா ரொம்ப ஒரு மெயினான ஒரு படத்தை தூக்கிட்டு போகிறது வந்து மடோனா தான். பிரபுதேவாவுக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தாலும் அவருக்கு வந்து எந்த ஒரு ஃபேஸில் ரியாக்ஷன் எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் போன மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. பட் அவருக்கு வந்து அந்த டான்ஸிங் வந்து ரப்பர் பாடின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி போனால் எங்கேயாவது சரியும் போது அதுலலாம் வந்து அவர் நல்லா பண்ணியிருக்காரு. பட் மடோனா தான் வந்து ரொம்ப தூக்கிட்டு போயிருக்காங்க. அபிராமிக்கும் வந்து நல்ல ஒரு கேரக்டர், அவங்களும் வந்து இந்த படத்தில் நல்லா திணையை தெரியுறாங்க. மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. சாட்டிஸ்ஃபைடா? கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடு. ஜாலியோ ஜிம்கான உண்மையே ஜாலியாக சூப்பராக ஃபன்னாக இருந்தது படம். ஒரு 2 ஹவர் என்ஜாய் பண்ணேன். உண்மையே ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா பிரபுதேவா சார் நடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல. ஆனால் அவர் பாடி வச்சு மற்ற ஒரு 4-5 ஹீரோயின்ஸ் நல்லா இருந்தது நடித்தாங்க. அது இல்லாமல் என்னன்னா இதில் ஜென்ஸ் எல்லாம் காமெடி பண்ணாமல் ஹீரோயின்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் பியூட்டியாக இருந்தது. சில சீனு போர் அடித்தாலுமே அவங்கள பார்க்கும்போது ஆஹா அப்படின்னு ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா இருந்தது படம். ஒரு 2 ஹவர் என்ஜாய் பண்ணலாம். போன வாரத்துக்கு வந்த படத்துக்கு இந்த படம் எவ்வளோ பெட்ரு, நல்லா இருக்கு. படத்தில் என்னெல்லாம் வந்து ப்ளஸ்ன்னு நினைக்கிறீங்க? படத்தில் காமெடி படம், ஸோ எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா காமெடிலாம்? காமெடி எல்லாமே வந்த காமெடி தான். நிறைய படத்தில் பார்த்துருப்போம். வந்ததே தான் இவங்க பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் ஜென்ஸாக ஆண்கள் பண்ணியிருப்பாங்க, இது பெண்கள் பண்ணுறாங்க. கொஞ்சம் புதுமையாக இருந்தது. அது இல்லாமல் ஒரு பிரபுதேவா சார் ஒரு பாடியை வச்சு எவ்வளோ ஒரு புது அட்டம் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று நல்லா இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆல்ரெடி அரைச்ச மாவு தான், கொஞ்சம் புதுசாக அரைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஏதோ ருசிக்கில்னாலும் பசிக்காக சாப்பிடணும்ல, அந்த மாதிரியாவது சாப்பிடலாம். ஒரு என்ஜாய் பண்ணலாம். ஒரு 2 ஹவர் என்ஜாய் பண்ணலாம். அந்த படத்தை வந்து பார்க்கலாம். நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க, அதெல்லாம் எப்படி இருந்தது? எல்லாமே நல்லா இருந்தது. எதுவுமே ரொம்ப போர் அடிக்காமல் போச்சு, நல்லா இருந்தது. அது இல்லாமல் பிரபுதேவா சார் படத்துலேயே நல்ல படம்னு சொல்லலாம். ஏன்னா போன வாரம் வந்த படத்துக்கு இந்த படம் எவ்வளோ பெட்ரு. ஏன்னா போன வாரம் வந்து எவ்வளோ பார்த்துருப்போம், ஒரு 230 ரூபா நஷ்டப்பட்டோம். அதில் ஒரு 130 ரூபா கொடுத்தோம். என்ஜாய் ஒரு 2 ஹவர் என்ஜாய் மாதிரி இருந்தது. எந்த ஒரு மன கஷ்டமாக இருந்துச்சுன்னா உள்ளே போனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. சாங்ஸ்லாம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. அந்த ஒரே ஒரு சாங் அந்த போலீஸ்காரனை கட்டிட்டு, அது இல்லாமல் இன்னொரு சாங் ஊசி போட ரோசின்னு சொல்லிட்டு அந்த சாங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்ததே அந்த ஒரு சாங்காக தான் பீட் பண்ணி வந்தேன். நல்லா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி படமும் நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்குது. கண்டிப்பாக கொடுத்த காசு ஒர்த்து தான். ஏன்னா வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து ஆல்ரெடி வந்தது தான். பெருசாக ஒன்றும் இதில் புதுமையான ஒரு கதை எதுவும் சொல்லலை. வந்ததே தான் வந்து மாற்றி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நல்லா இருந்தது. அவ்வளோதான். ஜாலியான ஜிம்கானா செம்ம ஜாலியாக போச்சு. உள்ளே எல்லாரும் சிரிச்சு ரொம்ப இதாகிடுச்சு. ஃபன் சொல்லியிருந்தாங்க. செம்ம ஃபன்னாக போச்சு. அதுவும் அந்த பாட்டுக்கு ஒரு வேலை வெட்டி இல்லை. அந்த பாட்டுக்குலாம் பயங்கர தேட்டரில் பயங்கர இதாக இருந்தது. சூப்பராக இருந்தது படம். ரொம்ப ஃபன்னாக போச்சு. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நம்ம மகளிர் மட்டும் சில கான்செப்டை வச்சு ஃபுல் படமும் ரொம்ப அழகாகவே கொண்டுட்டு போயிருந்தாங்க. பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு. பிரபுதேவாவோட டெத்து டான்ஸு செம்ம மாசு, பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஏன்னா நமக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஒரு முகம் சுளிக்கிற மாதிரியோ இல்லை இது என்ன பூமர் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப அழகாக நீட்டாக அப்படியே ப்ரெசென்ட் பண்ண மாதிரி இருந்தது. இன்டர்வல் ஆகட்டும், அடுத்து என்ன நடக்க போகுது நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அந்த இடத்துல ஹியூமர் சென்ஸு, அதுவும் நம்ம சைமனோட வாய்ப்பே இல்லை ராஜா, அந்த காமெடிலாம் பயங்கரமாக இருந்தது. நிறைய அரசியலோட கண்டென்ட்ஸ்லாம் செம்மையாக கொடுத்துருந்தாங்க. ஃபன்னாக படம் சூப்பராக இருக்குண்ணா. பிரபுதேவா நடிச்சிருக்காரு. ஹீரோனி கிங்ஸ்லி யோகி பாபா நடிச்சிருக்காங்க. அபிராமி அக்கா மேடம் நடிச்சிருக்காங்க. நல்லாயிருக்கு. படம் நல்லாயிருக்கு. காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. பாட்டு சீன் ஒரு பாட்டு வீடியோ நல்லா சூப்பராக இருக்குது. கடைசியில் ஒரு ஃபைட் ஒன்று இருக்குது, செம்மையாக போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. மகளிர் மட்டும் வர ஒரு சின்ன சீனை எடுத்து படமாகவே ஃபுல்லாக பண்ண மாதிரி இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் லேக் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா போக படம் சூப்பராக இருக்குது. மகளிர் மட்டும்தான் 4 பேர் தான், 4-5 பேர் தான் இருக்காங்க. அது 5வது வந்து கடைசியாக தான் வந்து சேருவாங்க. அது வரைக்கும் தனியாக தான் இருப்பாங்க. 4 பேர் தான் நல்லா மகளிராக இருப்பாங்க. ஹீரோயினி சூப்பராக நடிச்சிருக்காங்க. அம்மா கேரக்டர் அவங்க அபிராமி நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. மேடம் நடிச்சிருக்காங்க. கிங்ஸ்லியான நல்லா நடிச்சிருக்காரு. காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. யோகி பாபா அண்ணனுக்கு காமெடி பெருசாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவருக்கு பெரிய சீனாக இல்லை. பாட்டு சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன் கடைசியில் ஒரு ஃபைட்டு செம்மையாக போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஆவரேஜாக பார்க்கலாம். ஆவரேஜாக 10க்கு ஒரு 7 கொடுக்கலாம். அவ்வளோதான். ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக இந்த காமெடி தான். படம் ஃபுல்லாகவே காமெடி தான். ஸ்டோரி என்ன மாதிரி ஸ்டோரி இந்த அட்வொகேட் அவரை கொலை பண்ணுவார். கொலை பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. அவரை கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபுல்லாகவே பாருங்கள். படத்தை பார்த்து பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரை வந்து போவார். ஒரு கேரக்டர் எதுக்கு வந்துடுன்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா படம்? இன்ட்ரெஸ்டிங் ஆவரேஜ். காமெடி நல்லா இருக்குது. காமெடி தான். காமெடிக்காக படம் பார்க்கலாம். படத்தில் என்னெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்த காமெடிலாம் எப்படி பண்ணியிருக்காங்க? காமெடி அங்கங்கேயே காமெடி இருக்கேன். யோகி பாபு காமெடி நல்லா இருக்கு. கிங்ஸ்லி காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தில் 4 ஹீரோயின் இருக்காங்க. அவரோட ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஒரு சாங் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக ஜாலியாக ஜிம்கானா
டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஜாலியா ஜிம்கானா படம் ஜாலியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருந்தது. நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட்னா படம் பார்க்குறது இந்த மாதிரி தான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். வீக்கெண்டில் வந்து ஒரு நல்ல படம் பார்க்கணும் ஃபேமிலியோட அப்படின்னா ஜாலியா ஜிம்கானா கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. படத்தில் பிரபுதேவா ஆக்டிங்லாம் மாஸ்டர் வந்துட்டு மாஸ்டர் எல்லா படத்துலையுமே நம்ம ஆக்டிவாக பார்த்துருக்கோம். நம்மளுக்கு தெரியும் மாஸ்டரை கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது. இதில் மாஸ்டர் டெட் பாடியாக பண்ணியிருக்காரு, வேற லெவலில் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. நம்ம பார்த்துருப்போம்ல இந்த கலகலப்பில் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபன்னாக ஜாலியாக இருந்தது மூவி, சூப்பராக இருந்தது. ஓவராலாக ஹீரோயின்ஸான 4 பேர் நடிச்சிருக்காங்க. அவங்களாம் அவங்க 4 பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதான் கான்செப்டே, இவங்க 4 பேரும் மாஸ்டர் தான். அதான் 4 லேடி ஒரு பாடி, அந்த மாதிரி சூப்பராக இருந்தது படம், வேற லெவலில் இருந்தது. சாட்டிஸ்ஃபைடு. அதான் கொடுத்த கசுக்கு ஒர்த்தாக இருந்தது மூவி. ஃபேமிலியாக பார்க்கலாம் ஜி. காமெடி நிறையா இருக்குது. பிரபுதேவா வந்து இந்த மாதிரி எடுப்பாருன்னு நான் நினச்சி பார்க்கலாம், நல்லா இருக்குது. ஸ்டோரி என்ன மாதிரி ஸ்டோரி? ஸ்டோரி வந்து ஒரு டெட் பாடி வந்து அப்படியே படம் ஃபுல்லாக எப்படி போகுது அதுதான் ஸ்டோரி. ஒரு டெட் பாடி வச்சுக்கிட்டு எப்படி நல்லது போகுது கெட்டது போகுது, கடைசியாக வந்து ஃபினிஷிங் நல்லா முடிச்சிட்டாங்க.